இப்போ ஒமானில் வந்து நாங்கள் ஒரு 2500 ஏக்கர் ட்ரூ ஃபுட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் முருங்கை மரம் அங்கே உருவாக்க போகிறோம். முருங்கை வந்து எப்படின்னா குறைவான தண்ணி தேவை, அதிகமான வெப்பம் தேவை. 20 அமினோ ஆசிட்ஸும் அசைவ உணவில் இருக்கிற அவ்வளோ அமினோ ஆசிட்ஸும் இருக்கிற ஒரே சைவ உணவு முருங்கை மட்டும்தான். ஸோ அந்த சூழ்நிலையில் முருகன் என்ன கொடுத்துருப்பாரு? தமிழ் இலக்கியங்களில் போர் வீரர்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுத்துருப்பாங்க? வரகு அரிசி, முருங்கைக்கீரை, எருது கறி, இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு உணவு. அப்போ ஒரு போர் வீரர்கள் வந்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து ஒரு உணவு சாப்பிட்ருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட உணவாக இருந்திருக்க முடியும்? பண்ணுறப்பவே 2 விஷயம் முடிவு பண்ணோம். இந்த முருங்கைக்கீரையை வந்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை வந்து அதோட சத்துக்கள் கொஞ்சம் கூட குறைவுபடாமல் அப்படியே கொண்டு போய் அவன் பயனாளிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கீரையை வந்து நேரடியாக வெயிலெல்லாம் காயப்படாமல் வேக்யூம் ட்ரையிங்னு ஒரு டெக்னாலஜி, CLHPDன்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜியில் அந்த முருங்கைக்கீரை, முருங்கை பூவெல்லாம் நாங்கள் பதப்படுத்த ஆரம்பித்து அதை வந்து பல்வரைஸ் பண்ணி அதை அரைச்சி பவுடர் பண்ணி யூரோப்புக்கு பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு பண்ணுறோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஒரு 18 நாடுகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 63 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோம், வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுறோம். மோகோ எனர்ஜி பார் வந்து குழந்தைகிட்ட கொண்டு போய் நிறையா சேர்த்துருக்குறோம். ஏன்னா அந்த ஒரு பாரில் 20 கிராம் ஃப்ரெஷ் முருங்கைக்கீரையோட லோடு இருக்கும். ஸோ ஒரு பார் சாப்பிட்டாங்கன்னா அவங்கள அறியாமையே ஒரு 20 கிராம் பச்சை முருங்கைக்கீரை அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இன்றைக்கும் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஜெர்மன்லலாம் வந்து எந்த முருங்கையை அதிகமாக செலக்ட் பண்ணுறாங்க, ஈவன் ஆப்பிரிக்காவில் விளையுது, மற்ற நாடுகளையும் விளையுது. தென் பகுதியில், தமிழ்நாட்டின் தென் பகுதியில் விளையிற முருங்கைக்கு வந்து ஒரு $1/2 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான். இன்றைக்கும் ஒரு 7 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். விவசாய அமைச்சர்கிட்ட, முதலமைச்சர் என்பது அமைச்சர்கிட்ட நாங்கள் அந்த பரிசு பெற்றோம். ஃபினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா மேடம் கையிலேருந்து ஒரு அவார்டு வாங்கினோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளால் வாங்கக்கூடிய ஒரு விலையில் கிடைக்கிற ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா அது முருங்கை மட்டும்தான். நமஸ்காரம், எல்லாருக்கும் இனிய தமிழ் காலை வணக்கம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். என்னோட பேர் சரவணகுமரன். இன்றைக்கி நம்ம சேவ் சாயில் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. சத்குருவோட ஆசீர்வாதம், பெரியவர்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இயற்கை விவசாயத்துலேயும் முருங்கை விவசாயத்துலையும் என்ன பண்ணோன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வந்து எட்டயாபுரத்தில் பிறந்தேன். பாரதியார் பிறந்த எட்டயாபுரத்தில் பிறந்தோம். அங்கே தான் நான் வளர்ந்தேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் அடுத்தடுத்து படிப்புக்கு விருதுநகர், தென் சண்டிகர், என்னோடய BE இன்ஜினியரிங் சண்டிகர் அப்படின்னு முடித்தோம். ஸோ என்ஜினியரிங் ஃபீல்டு தான் என்னோடய கெரியராக இருந்துச்சு. 98 வரைக்கும் என்ஜினியரிங் தான் என்னோடய கெரியராக இருந்தது. 2000 நாங்கள் ஒரு தற்செயலாகவோ இல்லைன்னா ஒரு வரமாகவோ சந்திக்க வாய்ப்பு இருந்தது. வந்து பசுமை விகடன் மூலமாக சுபாஷ் பாலேக்கர் அவங்கள சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஒரு பங்கேற்பாளராகவும், நிகழ்ச்சியை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எங்களோட இதில் வந்து ஒரு தேடுதல் வந்து என்ன ஆச்சுன்னா, என்ஜினியரிங் பக்கம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே விவசாயம் சார்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் விவசாயத்தில் இருந்தவங்க தான். நம்ம காலத்தில் அது மாறுச்சு. என்னோடய அப்பா வந்து தமிழ் பேராசிரியராக இருந்தவங்க. ஸோ வீட்டில் நிறையா தமிழ் இலக்கியங்கள், விவசாயம் பற்றிலாம் பேசுவோம். ஆனால் விவசாயம் செய்கிறதுக்கு உண்டான சூழலில் நாங்கள் அப்போ இல்லை. ஸோ நம்ம ஒரு விதமாக செட்டில் ஆகிறப்போ ஓகே, நம்ம திருமணம்லாம் ஆகிடுச்சு, மனைவிக்கும் வந்து விவசாயத்தில் ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு தேடுதல் இருந்தப்போ நம்மாழ்வார் ஐயாவோட ஒரு தொடர்பு கிடைச்சிது. ஸோ சுபாஷ் பாலேக்கர், நம்மாழ்வார் இவங்க எல்லாரும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க. ஸோ 2005 இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு விவசாய பூமி எங்களுக்கு கிடைச்சிது. மதுரையோட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துலேருந்து ஒரு சிறிது தொலைவு, சிறுமலையோட அடிவார பகுதி. இங்கேருந்தால் சிறுமலை ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து வகுத்து மலைன்னு சொல்லுவாங்க இது. ஸோ நாங்கள் ஈஷா யோகாவோட எல்லா பயிற்சியும் நாங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததுனால ஒரு மலையடிவார பகுதி கிடைச்ச உடனே எங்களுக்கு அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு மலையடிவாரத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வந்தோம். இந்த தோட்டம் வாங்கின உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கக வேளாண்மை, இயற்கை விவசாயத்துக்கு உண்டான அங்கீகாரத்துக்கு உண்டான இதுவுமே நம்ம அப்ளை பண்ணோம். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அதுக்கு விண்ணப்பித்து அதுக்கு உண்டான நடைமுறைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். இந்த தோட்டம் வாங்கினதுல 2005 இன்னைக்கு நாளுக்கு வரைக்கும் இது முழுக்க முழுக்க இயற்கை விவசாய பண்ணையாக இருக்குது. அப்போ கொஞ்சம் வறட்சியும் ஆரம்பித்தது. 2010-11 காலத்தில் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்க ஒரு வறட்சி இருந்துச்சு. எங்கள் கிணத்துலேயும் எங்கள் போர்லேயுமே தண்ணி குறைவாக இருந்துச்சு. எங்களால் முழுசாக எல்லாத்துக்கும் தண்ணி அனுப்புகிற அளவுக்கு நீர் பற்றாக்குறை எங்களுக்கு இருந்தது. இந்த தண்ணி பற்றாக்குறையான சூழலில் என்ன விவசாயம் பண்ணால் சிறப்பாக இருக்கும்
அப்படின்னு தேடினப்போ நம்மாழ்வாரையா அவங்கள மாதிரியான ஒரு அறிமுகத்தில் முருங்கை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ தான் 2009-10 ஈஷாவில் நம்மளுக்கு இருந்த நண்பர்கள் கொடுத்த தகவல்கள் இது எல்லாத்தையும் ஒருமித்து சரி முருங்கை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து. ஏன்னா முருங்கை வந்து எப்படின்னா குறைவான தண்ணி தேவை, அதிகமான வெப்பம் தேவை. தமிழக சூழ்நிலையில் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா நமக்கு வருஷத்தில் 300 நாள் வெயில் இருக்கும், ஒரு 60 நாள் தான் நமக்கு வந்து குளிர்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் குளிராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ குளிரும் நமக்கு கிடையாது, நம்மளாம் ஸ்வெட்டர்ஸ்லாம் வாங்கினதே கிடையாது இல்லையா. அப்போ நமக்கு தண்ணியும் கம்மியாக வேணும், வெயிலும் அதிகமாக இருக்குன்றப்போ முருங்கை பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து முருங்கை தொடர்பாக எங்களுக்கு எல்லாம் தெரியுமானா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லோரும் கடந்து போகிற மாதிரி நாங்களும் முருங்கை கடந்து போயிருப்போம். முருங்கை அப்படின்னு தான் பார்த்துருக்கோமே ஒழிய வேறு பெரிய எங்களுக்கு அதில் பற்றினது இல்லை. முருங்கை அறிமுகம்னா பாக்யராஜோட இதுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த அறிமுகமும் எங்களுக்கு கிடையாது முருங்கையில். ஸோ என் மனைவி வந்து தொழில் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்ப நான் ஒரு வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் நினைக்கிறேன். நான் ஒரு 18 மாதம் முருங்கை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முருங்கை விவசாயம் அந்த நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, அதில் இயற்கை விவசாயமாக நிறையா பேர் பண்ணாங்கன்னா அப்போ பண்ணலை. எல்லாருமே முருங்கை காய்க்கு தான் பண்ணாங்க, இலைக்கு யாரும் அப்போ பண்ணலை. அப்போ அவங்கள போய் சந்தித்தோம். தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பகுதிகள், குறிப்பாக நம்ம திருச்செந்தூர் பக்கம் உடங்குடி பகுதி, அங்கெல்லாம் போய் நம்ம முருங்கைக்கீரை என்ன பண்ணுறாங்க. ஆனால் அந்த பகுதி வந்து கடல் சார்ந்த அந்த பகுதி வந்து முருங்கைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சூழலாக இப்பயும் இருக்குது, அப்பயும் இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் போய் சந்தித்தோம், நிறையா கொஞ்சம் தகவல்கள் கிடச்சிது. ஏன்னா அங்கேருந்து அப்படி இலங்கையில் வந்து யாழ்ப்பாண முருங்கை இருக்குது அப்படின்னாங்க. அந்த யாழ்ப்பாண முருங்கை வந்து நம்ம உடங்குடி முருங்கையிலேருந்து போன ஒரு 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 ரகம்தான். ஸோ அங்கே போய் சில பேர் சந்தித்தோம். அப்பா உயிரோடு இருக்கிறப்போ, அப்பா இப்போ தவறிட்டாங்க. அப்பா இருந்தப்போ நிறையா தகவல்கள் எங்களுக்கு கொடுத்தப்போ அதில் முருங்கை பற்றி நிறையா எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அகத்தியர் என்ன பண்ணியிருந்தார், முருகனோட பங்களிப்பு என்ன அப்படின்னு இதெல்லாம் நான் கையில் வச்சுருந்தப்போ அப்போ தான் அது ஆர்வமாக படித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் அதை படிக்கலை. ஸோ அந்த சூழ்நிலையில் முருகன் என்ன கொடுத்துருப்பாரு, தமிழ் இலக்கியங்களில் போர் வீரர்களுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அதை எடுத்து அப்படி பார்க்குறப்போ, காலையில் சூரிய உதயத்திலும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அவன் போர் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு உணவு எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு வந்து நீர் அதிகமாக தேவைப்படக்கூடாது, உடம்புல வந்து அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உணவு வந்து உங்களுக்கு ஒருமிச்ச ஒரு சூப்பர் ஃபுட்டாக தான் இருக்க முடியும். அப்போ சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வல்சி அப்படிங்கிறாங்க. வல்சி அப்படின்னா அற்புதமான உணவு, உடலுக்கு பொருத்தமான உணவை வந்து தமிழ் இலக்கியங்களில் வல்சின்னு குறிப்பிடுறாங்க. நிறைய புறநானூற்றில் அகநானூற்றில் அந்த பாடல்கள் நிறையா இருக்குது. இந்த வார்த்தையை வச்சு நம்ம தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பாடல்கள் இருக்குது தமிழ் இலக்கியங்களில் உணவு பற்றி. அதில் குறிப்பாக வரகு அரிசி, முருங்கைக்கீரை, எருது கறி இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு உணவு. இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா பிரியாணி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஊன்சோறு. அந்த ஊன்சோறு வந்து போர் வீரர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு போர் வீரர்கள் வந்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து ஒரு உணவு சாப்பிட்ருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட உணவாக இருந்திருக்க முடியும். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அப்போ முருகனுக்கும் முருங்கைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி தென்பகுதியிலிருந்து தான் முருங்கை நிறையா விளையுது. இன்றைக்கும் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஜெர்மன்லலாம் வந்து எந்த முருங்கையை அதிகமாக செலக்ட் பண்ணுறாங்க, ஈவன் ஆஃப்ரிக்காவில் விளையுது, மற்ற நாடுகளையும் விளையுது. ஆனால் தென்பகுதியில், தமிழ்நாட்டின் தென்பகுதியில் விளையிற முருங்கைக்கு வந்து ஒரு $1/2 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் இன்றைக்கும். அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதை தேட ஆரம்பித்தோம். ஓகே, நம்ம முருங்கை பண்ண போகிறோம், முருகனுக்கும் முருங்கைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து பிஸ்னஸில் இருந்ததுனால கம்போடியா, வியட்நாம், மற்ற பகுதிகள், நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் இதெல்லாம் நான் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தப்போ இங்கே பூரா முருகன் தொடர்பான இடங்களை எல்லாமே முருங்கைக்கான தொடர்பு இருக்குது. ஈரானில் வந்து ஒரு பகுதியில் வந்து மயிலையும் சேவல், மயில், பாம்பு இதை வழிபடுற ஒரு முஸ்லீமில் ஒரு பிரிவு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள்லாம் எடுத்து பார்த்தப்போ ஓகே சம்திங் இஸ் தேர் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தீவிரமாக இது இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அகத்தியரோட பாடல் என்ன சொல்லுதுன்னா, யாழியன விஞ்சுவார் அப்படிங்கிறாங்க. யாழின்றது நம்ம கோயில்கள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம். சிங்க யாழி அப்படிலாம் நிறையா இருக்குது. அதில் சிங்க யாழியில் பார்த்திங்கன்னா யானையை அதை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். யானையை வந்து யாழி வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடும் அப்படின்னு அது சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்திருக்க முடியும். அப்போ அகத்தியர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாழியன விஞ்சுவார், யானை மாதிரி விஞ்சுவார்னு அவர் சொல்லலை, யாழியன விஞ்சுவார் அப்படிங்கிறார். யாழி மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னா முருங்கை சாப்பிட்டா எவ்வளோ பலம் பெறுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அப்படி சும்மா கடந்து போயிட்டோன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றதுனால அதை ரொம்ப எளிமையாக நினச்சிட்டோம். நம்ம ஒரு என்ன மாதிரியான சூப்பர் ஃபுட் எவ்வளோ விலைக்கு வாங்கி சாப்பிட்றோமோ அதெல்லாம் விட நம்ம கண்ணு முன்னாடி நம்மளால் வாங்கக்கூடிய ஒரு விலையில் கிடைக்கிற
ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னா அது முருங்கை மட்டும்தான். சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணணும். ஏன்னா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காருன்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதாது. இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து நம்ம வந்து அதை அறிவியல் பூர்வமாகவும் நம்ம அதை நிரூபிக்கணும். அப்போ சயின்டிஃபிக்காக அதை நம்ம ஃபுட் அனாலிசிஷன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 2014-15 அந்த காலகட்டத்தில் நாங்கள் செக் பண்ணோம். 284 பேராமீட்டர்ஸ் வந்து முருங்கையோட லீஃபை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீன் வந்து புரோட்டீனோட உள்ளே இருக்கிற ஒவ்வொரு படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் தான். அதில் மனிதனுக்கு வந்து ஒரு 20 அமினோ ஆசிட்ஸ் தேவை அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதில் ஒரு 5-6 அமினோ ஆசிட்ஸ் வந்து நான்வெஜ்ஜில் மட்டும்தான் இருக்குது, மீனில் இருக்குது, ஆட்டுக்கறியில் இருக்குது, கோழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 20 அமினோ ஆசிட்ஸும் அசைவ உணவில் இருக்கிற அவ்வளோ அமினோ ஆசிட்ஸும் இருக்கிற ஒரே சைவ உணவு முருங்கை மட்டும்தான். அப்போ அவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் ப்ரொஃபைல் ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி சீரியஸ், B12 சீரியஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ வேறு நீங்கள் இங்கிலீஷ் லெட்டரில் A to Z 26 எழுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு முருங்கையில் இந்த எழுத்துக்கு சமமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 எழுத்துக்கும் 26 நியூட்ரிஷன்ஸ் முருங்கையில் இருக்குது. Z வந்து ஜியாட்டின் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. இதில் இந்த ஜியாட்டின் காம்போனன்ட் எப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் மாதிரி. நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும், எங்கெங்கே போகணும் அப்படின்னு ஒரு சூப்பர்வைசர் என்ன சொல்லுவாரோ அதே வேலையை ஜியாட்டின் நம்ம உடம்புல பண்ணுது. அது ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவை, ஆனால் அடிப்படையாக தேவை. இப்போ 2014 வந்து நாங்கள் இதை ஒரு கம்பெனியாக ஆக்கணும். என்னோடய மனைவி வந்து அதோட, ஏன்னா அவங்க தான் இது எல்லாத்தையும் முன்னெடுத்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் நான் பேக்ரவுண்டில் கொஞ்சம் வேலைகள் பார்த்தாலுமே அவங்க தான் இதை ஃப்ரண்ட் கிரவுண்ட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதோட மேஜர் முக்கிய பங்குதாரராக இருக்கிறாங்க, நான் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன். 2 பேரும் சேர்ந்தால் மிராக்கிள் டு லைஃப் சயின்ஸுங்கிறது 2014-15 அதை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அப்போ நாங்கள் பண்ணுறப்பவே 2 விஷயம் முடிவு பண்ணோம். இந்த முருங்கைக்கீரையை வந்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதை வந்து அதோட சத்துக்கள் கொஞ்சம் கூட குறைவுபடாமல் அப்படியே கொண்டு போய் அவங்க பயனாளிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி அந்த ஒரு இது இருக்கிறப்ப என்னோடய இன்ஜினியரிங் பேக்ரவுண்டோட சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீரையை வந்து நேரடியாக வெயிலெல்லாம் காயப்படாமல் வேக்யூம் ட்ரையிங்னு ஒரு டெக்னாலஜி, CLHPDன்னு சொல்லுவோம், க்ளோஸ் லூப் ஹீட் பம்ப் டீஹியூமிடிஃபிகேஷன் ட்ரையர் அதோட பேர். இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் நம்ம போடுற கீரையிலையும் மூலிகைகள்லேயோ பூக்கள்லேயோ இருக்கிற எந்த சத்தும் குறைவுபடாமல் அதோட மனம், அதோட நிறம், அதோட குணம் இது எதுவுமே மாற்றம் பெறாமல் நேரடியாக அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியில் அந்த முருங்கை கீரை, முருங்கை பூவெல்லாம் நாங்கள் பதப்படுத்த ஆரம்பித்து அதை வந்து பல்வரைஸ் பண்ணி அதை அரைச்சி பவுடர் பண்ணி நாங்கள் அக்ரி இன்டெக்ஸ் கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணப்போ டின்னில் நாங்கள் பேக் பண்ணி, ஏன்னா அந்த பொருளுக்கு வந்து நாம் ஒரு மரியாதை கொடுத்தா தான் சமூகம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குன்றதுனால அதை ஒரு டின்னில் பேக் பண்ணி ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ தான் எங்கள் இதில் இந்த பார்த்தீங்கன்னா மோகோ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், அந்த எனர்ஜி பாரும் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த 2யுமே நாங்கள் அங்கே அக்ரி இன்டெக்ஸில் டிஸ்பிளே பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஒரு வரவேற்பு முருங்கையில். அப்போ தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா முருங்கை பற்றி எல்லோரும் கடந்து போனப்போ அவங்களும் கடந்து போயிருப்பாங்க. அவங்ககிட்ட நாங்கள் பண்ண அந்த அனுபவம், இந்த அகத்தியரோட பாடல்கள், முருகன் பற்றின இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 2015 2017 வரைக்கும் கதை சொல்கிறது தான் எங்களுக்கு, வாடிக்கையாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, முருங்கையை பற்றி பேசுகிறது மட்டும்தான் எங்களுக்கு நேரமாக இருந்தது. எல்லார்ட்டையும் இதை பற்றி பேசினப்போ சோசியல் மீடியா, ஃபோனு, மொபைல் நெட்வொர்க்லாம் வர ஆரம்பித்தப்போ இதை பற்றின தெளிவை நாங்கள் வெளியில் பேச ஆரம்பித்தோம். பட் ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் வந்து இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தேவையான தரத்தில் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ யூரோப்புக்கு பண்ணுறோம், அமெரிக்காவுக்கு பண்ணுறோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஒரு 18 நாடுகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு நடைமுறை போய்கிட்டு இருக்கிறப்பவே நாங்கள் அதுக்கு தேவையான ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டு, பயோடெக்னாலஜிஸ்ட்னு ஒரு டீமை உருவாக்கணும். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம எங்களுடைய வழிகாட்டுதல் எங்கள் டீமோட ஸ்ட்ரென்த். ஸோ நல்ல ஒரு டீமோட எங்கள் ப்ராடக்ட் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போவும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முருங்கை கீரை மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க, முருங்கைக்கீரை மட்டும்தான் மதிப்பு கூட்டுறாங்க. நாங்கள் முருங்கையிலேருந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 63 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோம், வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுறோம். முருங்கை எனர்ஜி பார், முருங்கை டேப்லெட்டு, முருங்கை பூவிலேருந்து டேப்லெட்டு, முருங்கை எண்ணெய், முருங்கையிலேருந்து ஒரு 14 வகையான டீ, விலங்குகளுக்கு தேவையான லைஃப் ஸ்டாக்ஸ் ஃபீட்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ 2015 2026 சுமார் 63 ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். சயின்டிஃபிக்காக எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஷன், சென்சரி அனாலிசிஸ், பிளைண்ட் ஃபோல்ட் டெஸ்ட்டு இது எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை நாங்கள் கிளினிக்கலாக ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட கொடுத்து அதோட பயன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபீட்பேக் வருது, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி GMP சர்டிஃபைட், HACCP சர்டிஃபைடு ஒரு ஃபெசிலிட்டி, ஆர்கானிக்லி சர்டிஃபைடு ஃபார்ம்
ஆர்கானிக்லி சர்டிஃபைடு ப்ராசஸ் ஃபெசிலிட்டியில் அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அதோட தன்மையில் கொஞ்சம் கூட குறைவுபடாமல் அப்படியே கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். இந்திய அரசாங்கத்திலையும் சரி, தமிழக அரசாங்கத்திலேருந்து சரி, மற்ற வெளி நம்ம என்ன சொல்கிறோம் என்ஜிஓட்டிருந்துமே சரி, நிறைய எங்களுக்கு ஒரு ஆறுதல், எங்களை ஒரு ஒரு உற்சாகம் பண்ணுறது நிறையா நடந்தது. ஒரு 7 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். போன வருஷம் 2023 தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த விவசாயத்திற்கான முதல் முறையாக அறிவித்தாங்க. அந்த முதல் முறையான பரிசு நாங்கள் தான் வாங்கினோம். தமிழ்நாடு விவசாய அமைச்சர்கிட்ட ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து முதலமைச்சர் என்பது அமைச்சர்கிட்ட நாங்கள் அந்த பரிசு பெற்றோம். நம்ம ஃபைனான்சியல் மினிஸ்டர் நிர்மலா மேடம் கையிலேருந்து ஒரு அவார்டு வாங்கினோம். ஸோ இந்தியாவில் பாரத் மண்டபத்தில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணப்போ மதிப்பிற்குரிய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த பயணம் வந்து முருகனை தொட்டுட்டு நாங்கள் ஆரம்பித்த இந்த பயணம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நிறைவு எங்களுக்கு கொடுத்துருக்குது. அது நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய எனர்ஜி பார், மோகோ எனர்ஜி பார் வந்து குழந்தைங்கிட்ட கொண்டு போய் நிறையா சேர்த்துருக்குறோம். ஏன்னா கீரை சாப்பிட்ற பழக்கம் வந்து ஒரு குழந்தையிலேருந்தே அது வர வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாரில் 20 கிராம் ஃப்ரெஷ் முருங்கைக்கீரோட லோடு இருக்கும். ஸோ ஒரு பார் சாப்பிட்டாங்கன்னா அவங்கள அறியாமையே ஒரு 20 கிராம் பச்சை முருங்கைக்கீரை அவங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் முருங்கைக்கீரையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 63 ப்ராடக்ட்ஸ் நம்ம முருங்கையில் உருவாக்குனதோட நோக்கமே. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா போய்கிட்டு இருக்குது. நிறையா பேருக்கு நாங்கள் OEM பண்ணுறோம். இப்போது வேறு ஏதாவது ஒரு பெரிய பிராண்ட் வராங்க, எங்களுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தரலாமா அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நிறையா பேரோட சேர்ந்து வேலை பார்க்குறோம். இன்றைக்கும் நிறையா முருங்கையில் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். சயின்டிஃபிக்காக அதோட எவாலுவேஷன்ஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். கோவிட் டைமில் எங்களுக்கு வந்து WHO ஒரு டீம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள சேர்ந்த சில நண்பர்கள் கூட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. சூப்பர் ஃபுட் ஆஃப் முருங்கா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க இன்றைக்கும் அது நெட்டில் இருக்குது. கேரளாவை சேர்ந்த ஒரு நண்பர், அவங்க தூர்தர்ஷனில் இருக்கிறாங்க. அவங்க அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நம்ம சமூகம், நம்மளுடைய அரசு இதெல்லாம் சேர்ந்து பண்ண முயற்சி. தமிழகத்திலேருந்து முருங்கைக்குன்னே தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் ஜோன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நம்ம மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முருங்கை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்க முருங்கை தினசரி சாப்பிட்றாங்க. இந்தியாவில் மட்டும் இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணல, 600 ஏக்கர் கான்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் தோட்டம் போக. இப்போ ஒமானில் வந்து நாங்கள் ஒரு 2500 ஏக்கர் ஓமன் அரசாங்கமும் ட்ரூ ஃபுட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட ஒரு அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் அப்படின்னு அவங்க பேர். ரொம்ப இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ். அவங்களோட கம்பெனி பேர் தான் ட்ரூ ஃபுட் மிராக்கிள் ட்ரீ ஒமான் கவர்மெண்ட். ஒரு இதோட அது ஒரு 2500 ஏக்கர் ட்ரூ ஃபுட் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்டை வந்து முழுக்க சரி பண்ணி அதில் வந்து முருங்கை விவசாயம் பண்ணுறதோட ப்ராஜெக்ட் வந்து மிராக்கிள் ட்ரீ பண்ணுறோம். ஸோ அதில் 2500 ஏக்கரில் முதல் 500 ஏக்கருக்கு வந்து நாங்கள் வேலை ஆரம்பிச்சிட்டோம். முழுக்க அது ஒரு பாலைவனம். மஸ்கட்லேருந்து ஒரு 1100 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 6 மாதத்தில் அங்கே நாங்கள் முதல் அறுவடை பண்ணிடுவோம். அந்த ஒமானில் இருக்கிற சைட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே முழு 2300 ஏக்கரையும் நாங்கள் உருவாக்கிடுவோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் முருங்கை மரம் அங்கே உருவாக்க போகிறோம். ஏன் அப்படின்னா முருங்கை விவசாயத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு கார்பன் நியூட்ரலைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் நாங்கள். கார்பனை உறிஞ்சிக்கிட்டு வளிமண்டலத்தில் கார்பனை உரியறதுக்காக முருங்கை ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கார்பன் சிக்வஸ்ட்ரேஷன். வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பனை உறிஞ்சிக்கிறதுல முருங்கையை மிஞ்ச வேறு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அது கார்பனை உறிஞ்சிக்கும். கார்பனை உறிஞ்சி அது நமக்கு தேவையான சத்தாக மாற்றி கொடுக்கும். அப்போ 20 லட்சம் மரங்கள் நடுறது, ஒரு இடத்துல வளர்க்குறோன்றது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதில் நாங்களும் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து சத்குருவோட ஆசீர்வாதம், முருகனோட ஆசீர்வாதத்தில் அது நடக்குது. அது பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லார்ட்டையும் அதுக்குண்டான ஒரு விருப்பத்தையும் கேட்டுக்கிறேன். முருங்கையில் வந்து பாலை விட 9 மடங்கு சுண்ணாம்பு சத்து இருக்குது. முருங்கையில் வாழைப்பழத்தை விட 7 மடங்கு பொட்டாசியம் இருக்குது. தயிரை விட 4 மடங்கு புரோட்டீன் இருக்குது. 8 மடங்கு கேரட்டை விட இதில் விட்டமின் ஏ இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் முருங்கையில் இருக்குது. அதனால் முருங்கை பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். சேவ் சாயில் மூலமாக நம்ம மண்ணையும் காப்பாற்றுவோம், நம்மளையும் காப்பாற்றுவோம், விண்ணையும் காப்பாற்றுவோம். நன்றி. பல தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தர வர மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கமும் KPR பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் வீட்டில் இருந்தே வருமானம் சாத்தியம் 2.0 அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. முன்பதிவிற்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.